தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக அமமுக இருக்கும் என டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், விவரங்களை சொல்லுங்க. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணியுடைய நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக, நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அமமுக செயல்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்ததற்கு பிறகு இங்கே நட்சத்திர விடுதியில் இருந்து புறப்பட்ட டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடத்துல பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கூட்டணிக்குள் வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை எடப்பாடி பழனிசாமி மனதார வரவேற்று இருக்கிறார் என்ற அந்த கேள்விக்கு அதற்கு தன்னுடைய நன்றியை தெரிவிப்பதாகவும், தேவை ஏற்படும் போது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பேன் எனவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தற்போது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இடம்பெற்று இருக்கிறது. முதன் முறையாக அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில அமமுக அங்கம் வகித்திருக்கிறது. இதற்கு முன்னதாக நடைபெற்ற தங்களுக்கு இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு தற்போது முழு மனதோடு தற்போது கூட்டணியில் இணைந்திருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியினுடைய வெற்றிக்காக அனைவரும் அயராது பாடுபடுவோம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய பிரதமர் தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் அமமுக பங்கேற்கும் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தன்னை மனதார வரவேற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தேவை ஏற்படும் போது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பேன் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இணைந்திருக்கிறது. கூட்டணியில இணைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை டிடிவி தினகரன் சந்தித்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணியில தங்களுடைய அமமுகவுடைய பங்கு, அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய இருக்கிறார்கள், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய இருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக அமமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியுடைய பட்டியலையும் டிடிவி தினகரன் பாஜக தேர்தல் பொறுப்பாளரிடத்துல வழங்கி இருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட கூட்டங்கள்ல பேசி எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தெல்லாம் அதிகாரப்பூர்வமாக முடிவெடுப்பார்கள். தற்போதைக்கு பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இடம்பெறக்கூடிய வகையில அதற்கான ஏற்பாடுகளை தான் தற்போது தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக பாமக ஜனவரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.